சுமந்திரன் வந்ததால் மட்டும்தான் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் அதன் லக்கில் இருந்து திசை திரும்பியது அல்லது சிதைந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். தமிழ் தேசிய ரீதியில் அரசியல் செய்கின்ற கட்சிகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விட ஏனைய கட்சிகள் இதுக்கு ஆதரவாக தான் இருக்கின்றது. ஏனைய கட்சிகள் என்று நான் சொல்லுகின்ற பொழுது தமிழரசு கட்சியையும் கொண்டு நாங்கள் ஒரு அரசியல் பலமா ஒன்று திரண்டிருந்தால் அவர்கள் அந்த சேனலினூடாக அதனூடாகத்தான் வந்து கதைக்க பார்ப்பார்கள். இன்னைக்கு வந்து தாங்களே காரியம் இங்க வந்து எல்லாம் செய்யலாம் என்ற விஷயத்துல இறங்கி இருக்கிறான்னா நாங்கள் பலமற்று போயிருக்கிறோம். நாங்கள் ஒரு திரட்சியாக இல்லை. சுமந்திரன் வந்ததனால் அதை வேகப்படுத்தி இருக்கின்றார். தமிழ் தேசிய ரீதியில் அரசியல் செய்கின்ற கட்சிகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விட ஏனைய கட்சிகள் இதுக்கு ஆதரவாக தான் இருக்கின்றது. ஏனைய கட்சிகள் என்று நான் சொல்லுகின்ற பொழுது தமிழரசு கட்சியையும் கொண்டு குளத்துக்குள்ள விழுந்தா மூழ்கிடுவோம் அப்படின்னா என்ன செய்யறதுன்னா ஒருவர் நீந்த பழக மாட்டார்கள். அதால எங்களுக்கு என்ன பொறுத்தவரை அதாவது என்ன பாலம் வரப்போகுது, நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்கின்றோம். இது போட்டு 3 பேரோடையும் நாங்கள் சமமா கலைக்கலாமா இல்லையா? அது இருக்கக்கூடியவர்கள் வந்து யாரும் ஒரு நேர்மையான விசுவாசமாக இருக்கிறார்கள் ஒரு கேள்வி இருக்குத்தானே. அப்ப சுமந்திரனாலதான் இவையெல்லாம் வந்ததென்று முழு பொறுப்பையும் அவர் மீது சுமத்த நான் விரும்புகிறேன். அண்மை கால தமிழ் தேசிய அரசியல் சூழலில் நடக்கிற சில சம்பவங்கள், அதே நேரத்தில் அரசியல் தீர்மானங்கள், நடவடிக்கைகள் பற்றியும் நாங்கள் சில கேள்விகளை கேட்டிருக்கிறோம். அதுக்கும் அவர்கிட்ட இருந்து சில பதில்களையும் இந்த நேர்காணலில் எதிர்பார்த்திருக்கிறோம். ஜனாதிபதி தேர்தல் வரப்போகுது என்று சொல்லினோம். தமிழ் தரப்புல தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நியமிக்கிறதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு. இது பற்றி உங்களுடைய பார்வை என்ன? தமிழ் தரப்பில குறிப்பாக சமூக மட்டத்தில் வேலை செய்கின்ற அமைப்புகளினுடைய ஒரு உந்துதல் காரணமாக, அவர்களுடைய செயற்பாடுகளின் காரணமாக இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு முன்மொழிவு மேற்கொள்ளப்பட்டு அது ஒரு வகையில் ஓரளவு செயற்பாட்டில் வருவதை நாங்கள் பார்க்கிறோம். என்னை பொறுத்த மட்டில் இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது தொடர்பாக கொள்கை அடிப்படையில் நிச்சயமாக அதற்கான ஆதரவு உண்டு. நான் அதை ஆதரிக்கின்றேன். ஏன் ஆதரிக்கின்றேன் என்று சொன்னால், சிங்கள தலைவர்கள் இதுவரை காலம் தமிழ் மக்களுக்கு ஏற்படுத்திய துன்பங்கள், வழங்க வேண்டியவற்றை வழங்காமை விட்டமை, ஏமாற்றியமை, இவையெல்லாம் பின்புலமாக இருக்கின்றது. அப்ப நாங்கள் தொடர்ந்து யாரோ ஒரு தென்னிலங்கை வேட்பாளருக்கு ஏதோ ஒரு வகையில எங்களுடைய தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் சொல்லுகின்ற பொழுது வாக்குகளை அளித்து வந்திருக்கின்றோம். ஆனா அளிக்கப்பட்ட வாக்குகளினால் இதுவரையில் எங்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கப்போவதில்லை. இனியும் அது கிடைக்காது என்பது நிச்சயமானது. பலர் சொல்வார்கள், இல்லை ஒரு கால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு கால் முயற்சிக்கிறது, இப்ப நிலைமை வேறாக இருக்கின்றது, இங்கே ஒரு கடும் போட்டி இருக்கின்றது, எங்களுடைய வாக்குத்தான் தீர்மானிக்க போகின்றது. அது உண்மையாக இருக்கலாம். இன்னொரு விஷயம் கூட அண்மையில் சொல்லப்பட்டது, இந்த முறை வந்து இனவாதம் யாரும் கதைக்கவில்லை, கதைக்க மாட்டார்கள் தான். ஏன் அவர்களுடைய நிலைமை தெரியும். அவர்கள் சிறுபான்மை வாக்குகள் தேவையாக இருக்கிறபடியினால கதைக்க மாட்டார்கள். போன முறை கோத்தபயா இனவாதத்தையே கதைத்தார், ஏன்னா அவருக்கு தேவையில்லை. இவர்களுக்கு எங்களுடைய வாக்கு இருக்கிறபடியால் இனவாதத்தை கதைக்கவில்லை. எனவே அதை ஒரு நல்ல அறிகுறியாக எடுக்கலாம்னா நிச்சயமா என்ன பொருத்தமல்ல. அது அவர்கள் தமக்காக, தங்களுடைய எதிர்கால வெற்றிக்காக அவ்வாறு சொல்கிறார்களுடைய வெற்றி வென்ற அப்புறம்தான் அவர்களுடைய உண்மையான முகத்தை காண முடியும். இப்பொழுது இருக்கின்ற அந்த 3 வேட்பாளர்களையும் ரணில் உட்பட அனுரகுமார் அல்ல சஜித்தினுடைய கடந்த கால வரலாறு, நமக்கு எதிராக அவர்கள் செய்த அல்லது பேசிய விடயங்கள், செய்யாமல் விட்ட விடயங்கள், உண்மையில் இப்ப சொல்கிறார்கள் இந்த அதை தருவேன் 13வது தருகிறேன் என்று. ஆனா இதே சஜித் கூட நல்லாட்சி காலத்தில் அந்த அரசியல் தீர்மானம் கொண்டு வருகின்ற பொழுது, புதிய ஒரு அரசியலுக்கான கதைக்கின்ற பொழுது 13 எல்லாம் கொடுக்க முடியாது என்ற வகையில் தான் அவர் கதைச்சார். அதுக்கு மேல் இப்ப இருக்கிறத விட ஒரு வழி மேல போக முடியாது என்று மிக ஆணித்தரமாக சொன்னார். அவருடைய தந்தை இலங்கை இந்திய ஒப்பந்தத்துக்கு எதிர்த்துத்தானே அவர் கையெழுத்து போடவும் வராத ஒரு மனிதன். அனுரகுமாரா ஜேஇபியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. ரணில் எப்படி வேஷம் போடுவார் என்பது கடந்த காலங்களிலிருந்து நாங்கள் பார்த்தது. எனவே அவர்கள் தங்கள் வெற்றிக்காக பல விஷயங்களை சொல்லுவார்கள். ஆனால் தங்கள் காரியம் முடிந்த பின்னர் தூக்கி எறிந்து விடுவார்கள். இதுதான் கடந்த கால வரலாறு. அப்ப இந்த ஒரு நிலையில் இருக்கின்ற பொழுது நாங்கள் ஒரு புதிய நோக்கில எங்களுடைய மக்களுக்கு இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பதனூடாக சில விஷயங்களை அறியத்தரலாம் அல்லது மேற்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். என்னென்றால்,
இன்றைக்கு நாங்கள்லாம் பிரிந்திருக்கின்றோம். மக்கள் பல்வேறு வகையாக பிரிந்திருக்கின்றார்கள். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், முன்னர் இந்த தென்னிலங்கை வேட்பாளர்கள் ஜனாதிபதி தேர்தலில் ஈடுபடுகின்ற பொழுது எங்கள் அரசியல் தலைவர்களுடன் தான் நேரடியாக கதைத்து தமக்கான ஆதரவை வழங்க பாருங்கள். ஆனா இப்போ அப்படி இல்லை. நீங்க பாருங்க, பிரதான வேட்பாளர் முழுவதும் எல்லோரும் இங்கே மக்களுடன் சந்திக்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. என்ன காரணம் என்றால், நாங்கள் ஒரு அரசியல் பலமாக ஒன்று திரண்டிருக்கவில்லை என்பதுதான். ஏன் நாங்கள் ஒரு அரசியல் பலமாக ஒன்று திரண்டிருந்தால் அவர்கள் அந்த சேனலூடாக அதனூடாகத்தான் கதைக்க பார்ப்பார்கள். இன்றைக்கு தாங்களே காரியம் இங்க எல்லாம் செய்யலாம் என்ற விஷயத்துல இறங்கி இருக்கிறான்னா நாங்கள் பலமற்று போயிருக்கிறோம். நாங்கள் ஒரு திரட்சியாக இல்லை. நாங்கள் எல்லோராலையும் கையாளக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். எங்களுக்கு இடையில் ஒற்றுமை இல்லை, ஒரு அரசியல் பலம் இல்லை, திரட்சி இல்லை. அப்ப இது ஒரு விடுதலையை அல்லது அரசியல் உரிமையை கோரி நிற்கின்ற இனத்திற்கு ஆரோக்கியமானது அல்ல. நாங்கள் எப்பொழுதும் நிச்சயமாக ஒன்றுபட்டு இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்ப இந்த பிரிவுகளை இவ்வாறு பல கோணங்களிலும் இருக்கின்ற அரசியல் கட்சிகளாகவோ ஒரு வகையாகவோ பிரிந்திருப்பவர்களை ஒன்றுபடுத்தி ஒரு நோக்கத்தின் வழி, ஒரு பாதையில எல்லோரையும் பயணிக்க செய்வதற்கு இது ஒரு பொருத்தமான ஒரு தெரிவாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இது தொடர்பான நடைமுறை பிரச்சனைகள் நிறையவே இருக்கின்றன. அதை நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டியதுதான் எங்களுக்கு பெரிய ஒரு இடர்பாடாக இருக்கும். ஆனா கட்டாயம் அந்த சவால்களை வெற்றி கொண்டோம் என்றால் இந்த கொள்கையினுடைய விளைவு அது சிறப்பானதாக எதிர்காலத்துக்கு எங்களுக்கு கை கொடுக்கும் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. மக்கள் இதை ஏற்றுக்கொள்கிறோம். மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். மக்களுக்கு சரியான அரசியல் விழிப்புணர்வு வழங்கப்படுகின்ற பொழுது மக்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏன் இதை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோம், கடந்த காலத்தில் என்ன நடந்தது, இதனூடாக நாங்கள் என்ன செய்ய போறோம் என்ற விஷயங்களை மக்கள் சரியாக கொண்டு செல்கின்ற பொழுது, இதுல இப்போ குறிப்பாக சமூக அமைப்புகள் எல்லா இடத்திலையும் அடிமட்டத்தில் இருக்கின்ற அமைப்புகள் அவர்கள் நல்ல முறையில் தெளிப்பெற்று மக்கள் மத்தியில் கொண்டு செல்கின்ற பொழுது நிச்சயமாக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று அல்ல. ஆனால் இதில் உள்ள ஒரு நடைமுறை பிரச்சனை என்னென்று சொன்னால், இங்கே எங்களுடைய இதுக்குள்ளேயும் நாங்கள் இதையும் கொண்டு செல்றதுக்கு எங்களுடைய அரசியல் தலைவர்கள் தான் அதுக்குள்ளேயும் தேவைப்படுகிறார்கள். அதாவது கட்சிகள், அரசியல் தலைவர்கள். ஆனா ஏற்கனவே அந்த அரசியல் தலைவர்கள் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தியும் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இவ்வாறான சூழ்நிலையில் மக்கள் அவர்களுடைய அந்த நிலைமையை புரிந்து கொண்டு என்ன செய்வார்கள், அல்லது அவர்களுடைய அந்த கடந்த கால விஷயங்களை வைத்துக் கொண்டு இதுக்கு ஆதரவு தரா விடுவார்களா என்ற ஒரு நிலைப்பாடும் இருக்கின்றது. அது அந்த அரசியல் தலைவர்களுடைய கட்சிகளுடைய ஒரு பொறுப்பாக இருக்கின்றது, தங்களுடைய நேர்மைத்தன்மையை மக்களுக்கு விளக்கப்படுத்துவதற்கு. நிச்சயமா நான் பார்க்கின்ற பொழுது என்னன்னு சொன்னால், இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் ஒன்றுபட்டு மக்கள் சமூக தலைமைகள் ஒன்றுபட்டு அதை மக்களிடத்தில் கொண்டு செல்கின்ற பொழுது நிச்சயமாக ஏற்கிற தன்மை வரும். அந்த வகையில பார்த்தால் தமிழ் தேசிய ரீதியில் அரசியல் செய்கின்ற கட்சிகளில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை விட ஏனைய கட்சிகள் இதுக்கு ஆதரவாக தான் இருக்கின்றது. ஏனைய கட்சிகள் என்று நான் சொல்லுகின்ற பொழுது தமிழரசு கட்சியையும் கொண்டு, தமிழரசு கட்சியில் ஒரு சிலருக்கு எதிராக இருந்தாலும் இன்னும் பெரும்பாலான தமிழரசு கட்சி உறுப்பினர்கள் நான் அறிந்த வரையில் ஆதரவாக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன முடிவெடுப்பார்கள் என்று தெரியாது. அவ்வாறு ஒரு முடிவு எதிரான முடிவு எடுத்தால் அது அவர்களுக்கும் பாதகம், முன்மொழிவு அல்லது இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கும் பாதகமாக இருக்கும். அது ஒட்டுமொத்தமாக எங்களுடைய எதிர்காலத்துக்கு பாதமாகத்தான் இருக்கு. சில வேளை இந்த தமிழ் பொது வேட்பாளர் குறிப்பிட்ட அளவு வெற்றியை அடையாற்றி என்ன வகையான செய்தி சர்வதேசத்துக்கும் சொல்லப்படும்? இல்லை, இந்த விடயத்துல அதை நாங்கள் பெரிதாக எடுக்க வேண்டிய அவசியம் கூட. வெற்றி அடைய வேண்டும் என்று கருதுகிறோம். மக்கள் எல்லோரையும் கொண்டு வரவுக்கு முயற்சி செய்கின்றோம். அதற்கு நாங்கள் எதிர்பார்த்தது மாதிரி, நீங்கள் கேட்கிற மாதிரி நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வாக்குகள் பெருமளவுக்கு விழாவிட்டால் மக்கள் இதற்கான ஆதரவு இல்லை, அது நான் எல்லாம் தென்னிலங்கை கட்சியோட இணைந்து போகத்தான் விரும்புகின்றார்கள் என்ற ஒரு பிம்பத்தை அது உருவாக்க கூடும். ஆனால் நாங்கள் அவ்வாறாக நிச்சயமாக அவர்கள் பேசத்தான் பேசுவார்கள். தமிழ் பொது வேட்பாளர்கள் நிறைய வாக்கெடுக்காவிட்டாலும் சிங்கள தலைவர்களுடைய தொனி அல்லது குரல் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதிலே எந்த விதமான வேறுபாடும் இருக்க முடியாது. புலிகள் இருக்கின்ற பொழுது பிரச்சனைகள் தீர்க்கணும் என்று சும்மா சொன்னார்கள். புலிகளும் இல்லை, தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இல்லை என்று சொல்லுகிற மனிதர்கள் தான்.
தமிழ் மக்களுடைய பிரச்சனை காரணமாகத்தான் புலிகள் தோன்றினார்கள் என்பது அவர்கள் உணராது, அவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அதான் புலிகள் யுத்தம் முடிந்தவுடனே இனி உங்களுக்கு பிரச்சனை இல்லை என்று தலைவர்கள் எல்லாம் சொல்ல வலிக்கிட்டார்கள். அப்படியாக அவர்கள் தங்களுக்கு சார்பாக எங்களை நசுக்குவதற்காக தொடர்ந்து கதைப்பார்கள். அவர்கள் அப்படி கதைக்கிறார்கள் அல்ல, சர்வதேசத்திலேயும் கூட இதை வைத்துக்கொண்டு அவர்கள் எடுக்கின்ற முடிவாக நிச்சயமாக இருக்காது. பல காரணங்களையும் நாங்கள் அடிப்படையாக கொண்டுதான் சில தீர்மானங்கள் எடுக்கப்படும். இது ஒரு முயற்சி. இதை நாங்கள் என்ன பொறுத்தவரை நான் அப்படிதான் பார்க்கின்றேன். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வாக்கள் விடாவிட்டாலும் கூட அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகின்ற ஒரு முயற்சியா நாங்கள் பார்க்க வேண்டுமே ஒழிய அதற்காக இப்படி வந்துவிடும் என்றதுக்காக நாங்கள் முயலாமே இருக்க முடியாதானே. இப்ப நாங்கள் குளத்துக்குள்ள விழுந்தா மூழ்கிடுவோம் இப்படி என்ன செய்யறது என்றால் ஒருவர் நீந்த இயலாது, ஒருவர் நீந்த பழக மாட்டார்கள். அதால எங்களுக்கு என்ன பொறுத்தவரை அதாவது என்ன பாதம் வரப்போகுது, நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளர் நியமிக்கின்றோம். இது போட்டு 3 பேரோடையும் நாங்கள் சமமா கதைக்கலாமா இல்லையா? இப்ப நாங்கள் ரணிலுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் அல்ல சஜித்துக்கு ஆதரவு கொடுக்கிறோம்னு வைத்தால் தற்செயலாக மாறி வந்தா இந்த முகத்தோட போய் தமிழ் தரப்பு கதைக்கும் மற்றவரோட போன முறை பொன்சுகாக்கு ஆதரவு கொடுத்து என்ன நடந்தது அல்ல சஜித்துக்கு ஆதரவு கொடுத்து என்ன நடந்தது, மற்றவரோட உரிமையோட பேசுறதுக்கு நீங்கள்லாம் அவர்கிட்ட நீங்கள் போய் அவர்கிட்ட வாங்கி கொள்ளும் கொண்டு அவர் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குத்தானே. நான் ஒரு கதைக்கு சும்மா ஒரு கதைக்கு சொல்றேன். இப்ப நாங்கள் உங்களுக்கு உங்கள் யாருக்கு நாங்கள் ஆதரவும் இல்லை, யாருக்கு எதிர்ப்பும் இல்லை. நாங்கள் எங்களுடைய கோரிக்கைக்காக இப்படி ஒரு முறையை எடுத்திருக்கின்றோம். நாங்கள் உங்களுடன் எதிர்காலத்தில் யார் வெல்கிறீர்களோ அவர்களுடன் பேசி எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கத்தான் விரும்புகின்றோம். எங்களுடைய மக்களுடைய கோரிக்கை இதனூடாக நாங்கள் காட்ட முயற்சிக்கின்றோம் என்பதுதான் அந்த ஒரு இது. அது கூடுதலான வாக்கு விளையில்லை என்றால் அது எங்களுடைய பக்கத்தில் உள்ள, அதாவது மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவில்லை, மக்களை சரியான வழியில் வழிப்படுத்தவில்லை உள்ள எங்களுடைய பலவீனமாக இருக்குமே ஒழிய மக்கள் அதற்கான ஆதரவு இல்லாதவர்கள் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. நிச்சயமாக அதை நாங்கள் தீர்மானிக்க முடியாது. நீங்க எங்களோட உரிமை சார்ந்து சரியான முறையில் இயங்குகின்ற பொழுது அல்லது அதை சரியான நேர்மையான ஒருவர் முன்னெடுத்து செல்கின்ற பொழுது இன்றும் கூட மக்கள் அவர் பின்னால் செல்ல தயாராக இருக்கின்றார்கள். உண்மையில் அந்த தொடர்ச்சி 2009க்கு பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அந்த தொடர்ச்சியை மேற்கொண்டு வந்திருக்க வேணும். அது விட்ட பிழையின் காரணமாகத்தான், நான் யாரையும் தனிப்பட குற்றச்சாட்டவில்லை, ஒட்டுமொத்தமாக அது தன்னுடைய அந்த பாதையில் இருந்து தவறியதன் காரணமாகத்தான் இவ்வாறான ஒரு பிரச்சனையை நாங்கள் இப்பொழுது முகம் கொடுக்க வேண்டி இருக்கின்றது. எனவே அதை மீண்டும் ஒருமுகப்படுத்தி ஒரு பாதையில் செல்வதுதான் இந்த தமிழ் பொது வேட்பாளனுடைய ஒரு நோக்கமாக நிச்சயமாக இருக்கின்றது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. தமிழ் பொது வேட்பாளர் எப்படி இருக்க வேணும், என்னென்ன தகுதிகள் இல்லை, இந்த தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு நபருக்கான என்பதை விட ஒரு குறியீடான தமிழ் மக்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்பதற்கான இது தேர்தல். எனவே தேர்தலில் இப்படியா ஒருவரை நிறுத்தி அதுவும் ஒரு அரசியல் கட்சியினூடாகத்தான் நிறுத்த முடியும். அங்கேயும் பிரச்சனை, அதான நடைமுறையில கணக்கு பிரச்சனை இருக்கு. அப்படி நிறுத்தி ஒருவரை தெரிவு செய்து அவரை நிறுத்தி இருக்கின்றோம். அவருக்கு விழுகிற வாக்கு என்பது அந்த குறித்த நபருக்கானது அல்ல, தமிழ் மக்களினுடைய கோரிக்கைக்கானது, தமிழ் மக்களுடைய உணர்வுகளின் வெளிப்பாடாகத்தான் நாங்கள் அதை பார்க்கின்றோம் அந்த வகையில். ஆனா அதே வேளையில் நீங்கள் கூறுற பக்கம் ஒன்று இருக்கின்றது. அவ்வாறான இது ஒரு தேர்தல், மக்களுடைய வாக்களை பெறுவது என்பது ஒரு வகையில் ஜனநாயக ரீதியமான ஒரு தலைவரை நிறுத்துகின்ற பொழுது இலகுவாக அதை செய்யக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி நிறைய கஷ்டப்பட வேண்டி இருக்கும். உண்மை தகைமுடையராக இருக்க வேண்டும். குறிப்பாக என்றால் அவர்தான் அவரின் வழியில அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் எடுத்து செல்ல போறோம். அவரை வெளியில விட்டுட்டு இந்த நோக்கத்தை கொண்டு செல்ல முடியாது. அவர் அந்த நோக்கத்துக்கு ஒரு தலைமை தாங்கிற ஒரு குறியீடாக வந்திருக்கின்றார். அவரையும் வைத்துக் கொண்டுதான் நாங்கள் செல்ல வேண்டும். உண்மையில் அதற்கான தகுதி உடையவராக அவர் இருக்க வேண்டும் என்பது இதற்கு மேலாக உண்மையாக ஒரு தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற நேர்மை உள்ள ஒரு தலைவியாக இருக்க வேண்டும் என்பது ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அதில் எந்த பிரச்சனை இல்லை. ஆனா தேர்தல் என்று வருகின்ற பொழுது மக்கள் மத்தியில் ஒரு ஜனநாயக ரீதியான தன்மை அவசியமாக இருப்பதனால நிச்சயமாக எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தகமை உள்ள ஒரு நபராக, மக்களால் நேசிக்கப்படுகின்ற அல்ல மக்களுக்கு தெரிந்த ஒரு நபராக இருப்பது நல்லது. அது கடந்த கால அரசியல் ரீதியிலும் நன்மதிப்பு பெற்றவராகவும் இருக்கக்கூடும். ஆனா எதிர்காலத்திலே அவர் தனிப்பட்ட கட்சி அரசியல் அந்த அவ்வாறான ஒரு நோக்கத்தை தியாகம் செய்வதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இல்லாட்டி வேற பிரச்சனை, எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஏதோ ஒரு கட்சியினுடைய தியாகத்தின் அடிப்படையில தான் செய்ய வேணும். அந்த தமிழ் பொது வேட்பாளர் அவர்களுடைய அந்த நோக்கின்படி
ஒரு கட்சியின் ஊடாக இருக்கின்ற பொழுது அந்த கட்சி பிறகு அரசியல்ல ஈடுபடுவதில் சில தடைகள் இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அது ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறும். அதே மாதிரி அந்த நபர் தனி ஒரு கட்சி சார்ந்த அரசியல் ஈடுபடுவதில் பிரச்சனை இருக்கின்றது. எனவே அவற்றை எல்லாம் ஒவ்வொரு கட்சியோ நபர்களோ தியாகம் செய்து வருகின்ற பொழுது அதை சரியான முறையில நாங்கள் கொண்டு செல்லக்கூடிய ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்த வேண்டும். இந்த இடங்கள்ல தான் எதிர்காலத்தில பல பிரச்சனைகள் வரும். இங்க கட்சிகள் இருக்கின்றன, நபர்கள் எடுக்கின்ற பொழுது 100% யாரும் மிக நல்லவர்கள் என்று சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம். இங்கே என்னன்னா ஒரு சின்ன பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். அப்ப இதுக்கு எதிராக இருப்பவர்கள் அதைத்தான் தூக்கி பிடிப்பார்கள். இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பெருப்படுது. அப்ப அது எல்லாம் இருக்கின்றது. இதெல்லாம் நடைமுறை சிக்கலாக இருக்கின்றது. நீ கட்சி ஒரு கட்சி அல்லது ஒரு சின்னம் இப்படி வருகின்ற பொழுது குறிப்பாக பொதுமக்கள் அல்லது சபைகளை பொறுத்தவரை பிரச்சனை இருக்காது. இதுல இணைந்து கொள்கிற கட்சிகளை பொறுத்த மட்டும் சில இடர்பாடுகள் வரும். ஆனா இவை எல்லாவற்றையும் மக்களுக்காக விட்டு கொடுத்து கட்சிகளும் சரி நபர்களும் சரி விட்டு கொடுத்து செய்தார்கள் என்றால் நிச்சயமாக என்னை பொறுத்தமல்ல ஒரு தமிழ் பொது வேட்பாளர் வெற்றி அடைவை செய்வதனூடாக எங்களுடைய கோரிக்கையால எங்களுடைய ஜனாவளியிலான போராட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும் என்பது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு. இப்படி ஒரு பொறுப்பை தமிழர்களும் இந்த கட்சிகளும் உங்களுக்கு தந்தால் ஏற்றுக்கொள்வீங்க? நிச்சயமாக நான் அதுக்கு தகமை இல்லாதவனாகவே நான் என்னை கருதி கொள்கிறேன். என்னை விட மிக ஆளுமை உள்ளவர்களும் மிக மிக நேர்மையானவர்களும் தமிழ் தேசியத்தை நேசிக்கின்ற பலர் இருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் என்னை விட மிக சிறந்தவர்கள் இருக்கின்றார்கள். என்னை பொறுத்தமல்ல அந்த விடத்துக்கு நான் பொருத்தமில்லை என்று தான் நான் சொல்றேன். அது அந்த வகையில அதைத்தான் நான் இந்த இடத்துல சொல்லக்கூடிய இருக்கின்றது. அண்மை காலமாக இந்த தமிழ் கட்சிகளுக்கு இடையில சண்டைகள் உருவாயிருக்கு. உட்கட்சி சண்டைகள், தலைமைத்துவ போட்டிகள், நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கு. இதெல்லாம் ஏன் உருவாகிருக்கு? காரணம் என்ன? இது நான் அதான் அந்த 2009 பின்னர் உள்ள நிலைமையை சொன்னேன். அதற்கு பின்னர் எங்களுக்கு ஒரு நல்ல தலைமை இருந்தது. அந்த தலைமையின் வழிகாட்டலின் கீழே ஒவ்வொரு தனித்தன்மை அல்லது எவ்வளவு திறமை உள்ளவர்களாக இருந்தாலும் ஒரு நோக்கத்தின் அடிப்படையில ஒரு கட்டுப்பாட்டின் அடிப்படையில ஒரு அதிகாரம் செலுத்துவதன் அடிப்படையில எல்லோரையும் ஒரு பாதையில் பயணிக்க செய்யக்கூடியதாக இருந்தது. 9க்கு பின்னர் உண்மையாக ஒரு தேசியம் சார்ந்து மக்கள் சார்ந்து இயங்குகின்ற அந்த நிலைமை எப்பொழுது முன்னர் அந்த கட்டுப்பாட்டு நிலையங்களை அவர்கள் போனார்களோ அதே பாதையிலே நாங்கள் எல்லோரும் அவர்கள் என்று சொல்லாமல் நாங்கள் எல்லோருமே சென்றிருந்தால் நிச்சயமாக இந்த நிலைமை ஏற்பட்டிருக்காது. அதன் பின்னர் கட்சி சார்ந்த அரசியல், தனிநபர் சுயநலன் சார்ந்த அரசியல் நடவடிக்கைகள் ஒன்று கட்சி, இந்த கட்சிக்குள்ளேயே தனிநபர் சார்ந்த அரசியல், என்ன நோக்கத்துக்காக எங்களுடைய கட்சி உருவாக்கப்பட்டது அல்ல என்ன நோக்கத்துக்காக நாங்கள் இவ்வளவு காலம் போராடினோம், தியாகம் செய்தோம், மக்கள் துன்பங்களை அனுபவித்தார்கள், இவை எல்லாவற்றையும் நாங்கள் மறந்துவிட்டு கட்சி என்ற வகையில நபர்கள் என்ற வகையில ஒவ்வொருவர் புறந்தள்ளுவதும் குத்துவதும் வெட்டுவதும் நான் மட்டும்தான் இருக்க வேண்டும், என்னுடைய பதவி இருக்க வேண்டும், நான் அந்த ஒரு நிலைக்கு நான் தனிப்பட யாரையும் சொல்லல, எல்லாருமே அந்த நிலைக்கு தான் சென்றார்கள். அதாவது அங்கே ஒரு கட்சி சார்ந்த போட்டிகளும் பதவி சார்ந்த போட்டிகளும் சுயநலன் சார்ந்த போட்டிகளும் உருவானதை ஒழிய ஒவ்வொருவரும் தமக்கு தேவையான மக்கள் குழுக்களையும் பிரச்சாரங்களையும் செய்தார்கள் ஒழிய மக்களுக்கு எங்களுடைய தேசத்துக்கு தேவையான ஒரு பிரச்சாரத்தையும் எல்லோரும் இணைந்து செய்ய தவறியதன் விளைவுதான் இன்றைக்கு கூட்டமைப்பு உடைந்தது, பிறகு அதுக்குள்ள கட்சிகள் உடைந்தது, புதிய கட்சிகள் இன்றைக்கு பிரதான கட்சி என்று சொல்லக்கூடிய தமிழரசு கட்சிகளை உடைவு வந்திருக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். நிச்சயமாக ஒரு எல்லோரும் ஒரு நோக்கத்துக்காக ஈடுபடுகின்ற பொழுது, விட்டு கொடுக்கின்ற பொழுது, இந்த மக்களுக்காக அரசியல் செய்கின்ற பொழுது இந்த பிரச்சனைக்கிடம் இல்லை. ஓகே, நாங்கள் மக்களுக்காகத்தானே செய்கிறோம். ஆனால் இங்கே எல்லாம் யார் தலைவராக இருக்க வேண்டும், யாருடைய தொண்டர்களுக்கு சந்தர்ப்பங்கள் கொடுக்க வேண்டும் என்ற போட்டிகள் தான் இங்கே காரணம். கொள்கை ஒன்றானால் போட்டிகள் வருவதற்கான வாய்ப்பில்லையோ. கொள்கையும் செயற்பாடும் ஒன்றானால் தமிழரசு கட்சியினுடைய கொள்கையை கொண்டு செல்வதற்கு எல்லோரும் இணைந்தார்கள் என்றால் ஒரு உயர்ந்தபட்ச சமஸ்டி கட்சின்னா நாங்கள் சொல்லுகிறோம், உயர்ந்தபட்ச சமர்ச்சியை பெறுவதுதான் எங்களுடைய நோக்கம். மற்றது பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளோ பிரதேச உள்ளாட்சி மன்ற தலைவர்களோ அல்லது வேறு என்னோ அல்ல கட்சியில பதவிகளோ அது எல்லாம் 2ஆம் பட்சம் என்று நாங்கள் எப்பொழுது நினைக்கின்றோமோ, இது எல்லா கட்சிக்கும் பொருந்தும், எப்பொழுது நினைக்கின்றோம். மற்ற கட்சியில் இந்த பிரச்சனை இருக்காது. ஏனென்றால்
பெரும்பாலான அங்கெல்லாம் தனித்தலைவர்கள் தானே. நீங்க அங்க பேச சும்மா பேரளவிலே அவ்வாறு இருந்தாலும் ஒருவர் தான் நீண்ட காலமாக செல்வாக்கு செலுத்துகிற தன்மை. இங்கேதான் அந்த பிரச்சனை இருக்கின்றது. இது மக்கள் மத்தியில் செல்வாக்கு சூரிய கட்சியா இருப்பதனாலும் அதுக்கான ஆதரவு தளம் இருக்கின்றது. அது எல்லாம் சேர்ந்து இவ்வாறான பிரச்சனைகளை உருவாக்கி இருக்கின்றது என்றுதான் கருதுகிறேன். எனவே இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வாகத்தான் எல்லாரையும் ஒரு கோட்டில் கொண்டு வர்ற ஒரு நோக்கில இந்த தமிழ் பொது வேட்பாளர் அல்லது அந்த பொது சபை தமிழ் பொது கட்டமைப்பு என்பது உருவாக்கப்படுவதாக நான் கருதுகிறேன். தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் வராவிட்டிருந்தால் இப்ப இந்த அரசியல் எப்படி இருக்கு? நான் நினைக்கின்றேன் அந்த சுமந்திரன் வந்ததால் மட்டும்தான் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல் அதன் லக்கில் இருந்து திசை திரும்பியது அல்லது சிதைந்தது என்று நான் சொல்ல மாட்டேன். அவர் ஆள்கார் ஒரு வகையில் இப்படி நான் சொல்லலாம். அதாவது சுமந்திரன் வந்ததனால் அதை வேகப்படுத்தி இருக்கின்றார் என்பது மட்டும் சொல்லலாம். அதாவது நிச்சயமாக சுமந்திரன் வராவிட்டாலும் அவரை போல இன்னொருவரோ அல்லது இல்லாமலோ கூட அதுக்குள்ளே இருக்கிறவர்களாலேயே இவ்வாறான செயற்பாடுகள் செய்யப்படும் என்பது இயல்பானது. ஆனால் அதனுடைய வேகம் கொஞ்சம் மந்தமாக இருந்திருக்கும். சுமந்திரன் அதை வேகப்படுத்தி இருக்கிறார் என்பதா என்னுடைய கருத்து. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுகிறேனே, இந்த ரணில் விக்ரமசிங்க அவர்களை ஜனாதிபதியார் தெரிவு செய்கின்ற பாராளுமன்றத்தில் தெரிவு செய்கின்ற ஒரு விடயத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொன்னது செய்தது எல்லாம் ஒன்றா, அந்த ஒவ்வொரு உறுப்பினர்களும் அந்த பிற செய்தி எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். அப்போ இருக்கக்கூடியவர்கள் யாரும் ஒரு நேர்மையான விசுவாசமாக இருக்கிறார்கள் ஒரு கேள்வி இருக்குத்தானே. அப்ப சுமந்திரனாலதான் இவையெல்லாம் வந்ததென்று முழு பொறுப்பையும் அவர் மீது சுமத்த நான் விரும்புகிறேன். நிச்சயமாக சுமந்திரன் தமிழ் தேசியத்துக்கு சார்பானவர் அல்ல, அது உறுதியானது. அவருடைய அரசியல் அல்லது அரசியல் வேணவா என்பது அதிலிருந்து வேறானது. அப்ப அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அவர் அந்த வகையில் தான் செயற்படுவார். அதை எங்களுடைய சம்பந்தன் ஐயா அவர்கள் தெரியாமல் அவரை கொண்டு வந்தாலும் இல்லை. சம்பந்தன் ஐயாவே அதற்குரியவராக அந்த 2009 அதான் இந்திய நிலைமை மாறிவிட்டார் என்பது எங்களுக்கு தெரியும். மற்றவர்களும் அதே போக்குல தான் பெரும்பாலானவர்கள் போகிறார். சில பேர் கொஞ்சம் மெதுவா போவார்கள், சில பேர் ஒன்றை தேசியம் என்று பேசுவார்கள், ஆனால் செய்வது வேறாக இருக்கும். சுமந்திரனை பொறுத்த மட்டும் சொல்வதும் செய்வதும் ஒன்றாக இருக்கின்றது, வேகமாக இருக்கின்றது. எவ்வளவு இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு உப்பாரான பிரச்சனை உருவாக வேண்டியது அவர் கொஞ்சம் வேலைக்கு கொஞ்சம் விரையப்படுத்தி இருக்கிறார், அந்த அளவுதான். இல்லாட்டிலும் நிச்சயமாக எங்களுடைய இந்த அரசியல் கட்சிகள் தலைவர்களால் எங்களுடைய சமூகம் இப்படியான ஒரு நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கும். அதைத்தான் தென்னிலங்கையும் ஊக்கப்படுத்தி இருக்கும், விரும்புவதை தானே ஊக்கப்படுத்தி இருக்கும். அது நிச்சயமா நிகழும். விடப்பட்ட காலத்தில் உள்ள ஆட்கள் அரசியல் தலைவராக வேற பெரிய இடத்துக்கு வேற பெரிய இடத்துக்கு வேற இல்லை. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாலதான் இன்றைக்கு இந்த நிலைமையா எங்களுக்குள்ள இப்படி சண்டைகள் வருது, எங்களோட அரசியல் தலைவர்கள் உடைவு கட்சிகளுக்குள்ள உடைவு வருது? இது ஒரு நியாயமான கேள்வி. அதாவது முன்னர் இருந்த அரசியல் தலைவர்கள் தான் இப்பொழுதும் இருக்கின்றார்கள். குறிப்பாக போராளி குழுக்களை சார்ந்தவர்களும் தலைவராக இருக்கின்றார்கள். ஜன வழியில் தமிழரசு கட்சியிலிருந்து வந்தவர்களும் தலைவராக இருக்கின்றார்கள். அந்த பண்பாட்டின் அடிப்படையில் வந்தவர்கள் தான் இன்றைக்கு தலைவராக இருக்கின்றார்கள். அது எங்களுக்கு ஒரு இவ்வாறான நிலைமைக்கு ஒரு காரணமாக இருக்குமா என்பதுதான் உங்களுடைய கேள்வியை நான் நினைக்கின்றேன். நிச்சயமாக அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் நினைக்கின்றேன். ஏனென்றால் உண்மையில் தமிழ் தேசியத்தை நேசித்து உண்மையாக தமிழ் தலைவர்களாக தமிழ் மக்களை வழிகாட்டக்கூடியதாக இருக்கக்கூடிய தலைவர்கள் பெரும்பாலும் எங்களை விட்டு தியாகிகளாக மாறிவிட்டார்கள். இதை நாங்கள் வேற வகையில பார்த்தோம் என்று சொன்னா உங்களோட கேள்விக்கு விட கிடைக்கும் நினைக்கிறேன். இப்பொழுது புலிகளினுடைய ஒரு கட்டமைப்பினூடாக எங்களுக்கு ஒரு அரசியல் சுதந்திரம் கிடைத்தது என்று சொன்னால் அதை நல்ல வழியில் நடத்துகின்ற தலைவர்கள் வேறையாக்கள் தான் இருந்திருப்பார்கள், சிறப்பாகவும் இருந்திருக்கும். ஏன்னா அது ஒரு கட்டுக்கோப்பாகவும் சிறப்பாக. இப்பொழுது சுருக்கமாக சொன்னால் என்ன, இவர்கள் அந்த பழைய பண்பாடுல ஊறி வந்த ஒரு அரசியல் தலைமைகளாக இருக்கின்றார்கள். மறுபுறத்துல ஒரு தலைமைக்கு கட்சி என்றாலும் கூட ஒரு தலைமை கீழே கட்டுப்படுபவர்களாகவோ அல்லது ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் 1-2 கட்டுப்படுபவர்களாக இல்லாமல் எல்லாம் உதிரிகளாக, ஒரு கட்சியில 4 பேர் இருந்தாலும் 4 பேரும் உதிரிகளாக இருக்கின்றார்கள்.
பிற கட்சிகளை ஒவ்வொரு கட்சிகளின் அடிப்படையில் உதிரிகளாக இருக்கின்றார். இப்படி அந்த உதிரிகளாக இருப்பதும் அந்த பழைய பாரம்பரிய அரசியல் சிந்தனையை கொண்டு இருப்பதும் நிச்சயமாக இன்றைய நிலைமைக்கான ஒரு காரணங்களும் முக்கியமான காரணம் என்பதுதான் என்னுடைய